உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட ஃபைனல் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டெல்லி பிச் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பேட்டர்ஸுக்கு ஃபேவரான பிச். ரீசன்ட் மேட்சஸில் நல்ல ஸ்கோரிங்க வந்திருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் எலிமினேட்டர் மேட்ச்சில் யூஸ்டு ட்ராக்கு கொடுத்தாங்க. ரன்ஸ் பெருசாக வரல. செகண்ட் ஹாஃபில் பிச் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. பெங்களூர் 135 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணாங்க எகென்ஸ்ட் மும்பை. இந்த மேட்சுக்கும் யூஸ்டு ட்ராக்கு கொடுக்குறாங்களா இல்லை ஃப்ரெஷ் பிச் கொடுப்பாங்களா பார்க்கணும். ஃப்ரெஷ் பிச் கொடுத்தா நல்ல ஸ்கோர் வரும். இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். பட் யூஸ்டு பிச்சாக இருந்தால் ரன்ஸ் பெருசாக வராது. ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஃபைனல் மேட்ச் ஆனதால் நல்ல ஸ்கோர் வர மாதிரி ட்ராக் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டு டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்ட். ஸோ அது டெல்லி டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். பிச் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பேட்டர்ஸுக்கு டஃப்பாக இருக்கும். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுற பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஸ்பின்னர்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பேசஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஓவராலாக இங்கே 10 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 7 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 160 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை குஜராத் ஜெயண்ட்ஸும் லோவஸ்ட் ஸ்கோர் 113 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல 150 4 டைம்ஸும் 150 to 169 2 டைம்ஸும் 170 to 189 1 டைமும் எபோ 190 3 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் 8 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணி டைரெக்டாக ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. லீக் மேட்சஸில் 2 மேட்சும் பெங்களூரை பீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டைட்டஸ் அதுவை ட்ராப் பண்ணிவிட்டு மணி மின்னுவை எடுத்துகிட்டு வந்தாங்க. மின்னு நல்லா பவுலிங்கும் பண்ணாங்க. ஸோ மணி மின்னு கண்டினியூ ஆவாங்கன்னு தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லெவனோட தான் போவாங்கன்னு தோணுது. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் மிடில் ஸ்டேஜில் கொஞ்சம் தடுமாறினாலும் லாஸ்ட் 2 மேட்சும் ஸ்ட்ராங் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணி ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. எல்லிஸ் பெர்ரி தனி ஆளாக 2 மேட்சையும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் பெங்களூர் கூட கம்பேர் பண்ணுறப்போ டெல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பட் கிரிக்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம். பெங்களூர் 11 சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் 11ஓட தான் போவாங்கன்னு தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தானியா பாட்டியா ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா உண்டு. பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது. மெக்லானிங் அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மெக்லானிங் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. அகென்ஸ்ட் பெங்களூர் டீசெண்டாக ஆடிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். இந்த டூர்னமெண்ட்டில் இது வரைக்கும் 4 50s அடிச்சிருக்காங்க. ஷஃபாலி லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 71 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகென்ஸ்ட் குஜராத். நல்ல பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் எகென்ஸ்ட் பெங்களூர் 50 அடித்தாங்க. ஓவராலாக எகென்ஸ்ட் பெங்களூரும் நல்லா ஆடிருக்காங்க. ஷஃபாலி இன்டர்நேஷ்னல் T20ஸில் பெர்ரி கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காங்க. பெர்ரி அண்ட் ஷஃபாலிக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கும். ஜமீமா இங்கே டெல்லி பிச்சில் சூப்பராக கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்காங்க. பேட்டிங் ஆர்டரில் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். நம்பர் 3 இல்லை நம்பர் 4 ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் பெங்களூர் 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஓவராலாக எகென்ஸ்ட் பெங்களூர் நல்லா ஆடிருக்காங்க. கப்பு பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாங்க. லீக் ஸ்டேஜில் 2 மேட்சும் எகென்ஸ்ட் பெங்களூர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோஃபி டிவன் எகென்ஸ்ட் கப் அதிகமான டாட் பால்ஸ் ஆடியிருக்காங்க. தென் 4 தடவை அவுட்டும் ஆயிருக்காங்க T20ஸில். ஸோ சோஃபி டிவன் அண்ட் கப்புக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கும். தென் மந்தனா எகென்ஸ்ட் கப் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. கப்பு இனிஷியலாக 3 ஓவர், தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். கேப்சி நம்பர் 3 இல்லை நம்பர் 4 ஆடுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் பெங்களூர் 2 மேட்சும் நல்லா ஆடிருக்காங்க. ஓவராலாக எகென்ஸ்ட் பெங்களூரும் நல்லா ஆடிருக்காங்க. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. இனிஷியலாக எகென்ஸ்ட் மந்தனா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மந்தனா எகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஜஸ் ஜோனாசன் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங்கில் 36 ரன்ஸும் பவுலிங்கில் 3 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அந்த டைமில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். நல்ல ஆல்ரவுண்டர். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். ராதா யாதவ் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
லாஸ்ட் 2 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. அகென்ஸ்ட் பெங்களூரும் லாஸ்ட் 2 மேட்சும் கிரேட்டாக பவுல் பண்ணலை. பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் நல்லா பவுல் பண்ண முடியும். டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs சம்டைம் பவுல் பண்ணுவாங்க. கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருந்ததி ரெட்டி 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. பெங்களூர் கூட 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த சீசனில். மிடில் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, ஒரு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஷிகா பாண்டே ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் ஓவர்ஸில் 10 to 15 runs வரைக்கும் ஸ்கோர் பண்ணவும் முடியும். மணி மின்னு குவாலிட்டி பவுலர் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. ஆஃப் பிரேக் பவுலர் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் டெல்லி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ஓவராலாக அகென்ஸ்ட் டெல்லி 36 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் டெல்லி 74 runs ஸ்கோர் பண்ணாங்க. பெங்களூர் பிச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஓவராலாக அகென்ஸ்ட் டெல்லி ஆவரேஜாக ஆடிருக்காங்க. மந்தனா இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. டெல்லியில் இனிஷியலாக கேப்சி 1 or 2 overs பவுல் பண்ணுவாங்கன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் கேப்சி கிட்ட அவுட் ஆனாங்க மந்தனா, அதையும் கன்சிடர் பண்ணணும். டிஷா கசட் 4th டவுனில் பேட்டிங் ஆடினாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் டவுன் ஆர்டரில் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். டொமஸ்டிக்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் இங்கே கிரேட்டாக இல்லை. எல்லிஸ் பெர்ரி லாஸ்ட் 2 மேட்சும் தனியாளாக ஃபைட் பண்ணி டீமை ஜெயிக்க வச்சாங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் டெல்லி பேட்டிங்கில் சூப்பராக ஆடிருக்காங்க. பட் பவுலிங்கில் 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் கேம்ஸில் சூப்பராக ஆடுவாங்க. சோஃபி டிவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரவுண்டர் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் டெல்லி பவுலிங்கில் 2 விக்கெட்டும் பேட்டிங்கில் 23 runs ஸ்கோர் பண்ணாங்க. தென் செகண்ட் மேட்ச்சில் 26 runs ஸ்கோர் பண்ணாங்க. ஆவரேஜாக 20 to 25 runs வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் ரீசன்ட் மேட்சஸாக 1-2 overs பவுல் பண்ணுறாங்க. ஓவராலாக அகென்ஸ்ட் டெல்லி ஆவரேஜாக ஆடிருக்காங்க. ஜார்ஜியா வராகம் லெக் பிரேக் பவுலர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 மேட்சும் எகென்ஸ்ட் டெல்லி கிரேட்டாக இல்லை. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. சோஃபி மொலினிக்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. பவுலிங்கில் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. பொதுவாகவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இதே மாதிரி நாக் அவுட் மேட்சஸில் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ எல்லிஸ் பெர்ரி, மொலினிக்ஸ், தென் ஜார்ஜியா வராகம் எல்லாம் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேணுகா சிங் தாக்கூர் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. சோபனா ஆஷா சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சம்டைம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 2 மேட்சும் கிரேட்டாக இல்லை. பட் டெத் ஓவர்ஸில் 1 or 2 overs பவுல் பண்ணுறாங்க. ஸ்ரேங்கா பட்டேல் குவாலிட்டி பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணுவாங்க. தென் 1 or 2 விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 4 எல்லாம் எடுத்தாங்க. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. போகர்கர் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. 1 or 2 overs பவுல் பண்ணால் உண்டு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ், பேட்டர்ஸில் மெக்லானிங், மந்தனா அண்ட் ஜமீமா. ஷஃபாலியை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் எல்லிஸ் பெர்ரி, கப், ஜொனாசன், கேப்சி, ஜார்ஜியா வராகம், தென் மொலினிக்ஸ். பவுலர்ஸில் ஸ்ரேங்கா பட்டேல். இதில் ஜார்ஜியா வராகமுக்கு பதிலாக ராதா யாதவ் இல்லை மணி மின்னுவை ட்ரை பண்ணலாம். தென் கேப்சிக்கு பதிலாக ஷஃபாலியையும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சோஃபியா டிவன், சோபனா ஆஷா, ராதா யாதவ், தென் மணி மின்னுவை எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எல்லிஸ் பெர்ரி, கப், தென் ஜொனாசன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மெக்லானிங், ஜமீமா, தென் மொலினிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.